வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சீரீஸோட இன்ட்ரோ செக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரோ செக்ஷனில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இன்டர்ஃபேஸ் எப்படி செட் பண்ணுறது, என்னென்னலாம் பேனல்ஸ் இருக்குது அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இது ஒரு டிஃபால்ட்டான இன்டர்ஃபேஸுங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வேணும்னா நீங்கள் இதிலே வச்சு கூட ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாங்க. நான் 1 by 1 கிளிக் பண்ணி பார்க்குறேன். அதில் என்ன மாதிரி இன்டர்ஃபேஸஸ் வந்து என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அந்த இன்டர்ஃபேஸ்லங்கிற நீங்களே பாருங்கள். இப்போ நான் ஸ்டாண்டர்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே டைம் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நல்லா பெருசாகவே இருக்குது. நம்மளுக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக நம்ம பார்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. பட் டிஃபால்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மற்ற பேனல்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுற மாதிரி இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குங்க. ஸோ ஸ்டாண்டர்டில் வந்து இது கொஞ்சம் நல்லா வந்து டைம்லைன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நமக்கு கன்வீனியண்ட்டாகவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்க்ரீன் வந்து நான் கிளிக் பண்ணுறப்ப இந்த சைடெலாம் கொஞ்சம் வந்து சைஸ் கம்மியாகி, அதாவது இந்த சைஸ் கொஞ்சம் கம்மியாகி டைம்லைனோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவும், ஸோ கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் வந்து இருக்குங்க. ஸோ இதை நம்ம மேனுவலாக கூட நீங்கள் வந்து ஆல்டர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது சைடில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு இப்படி கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம். அப்புறம் கீழே வந்துட்டு எனக்கு இது கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும், கீழே கொஞ்சம் எனக்கு இந்த இடம், அதாவது இங்கே மெயினாக டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த ஸ்பேஸ் எனக்கு நல்லா பெருசாக தெரியும்னா இந்தமாரி சைடு கொஞ்சம் மேலே கீழே நீங்கள் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம். பட் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பெருசாக டிஸ்பிளேயில் வந்து தெரியும். பட் நீங்கள் இங்கே இந்த லேயர்ஸ்லாம் இங்கே தான் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டான மாதிரி சின்னதாக வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து இது உங்களுக்கு பார்க்குறதுக்கோ ஒர்க் பண்ணுறதுக்கோ என்ன இருக்குன்னா ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட வந்து இருக்குங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இன்டர்ஃபேஸை நம்மளே வந்து செட் பண்ணிக்கலாங்க. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு 2 தான் நமக்கு மெயின் திங்காக வந்து நமக்கு தேவைப்படுது. ஒன்று, நம்ம ஒர்க் பண்ணி டிஸ்பிளே ஆகக்கூடிய இடம் நல்லா பெருசாக இருக்கணும். அண்ட் நம்ம இங்கே வந்து கீ ஃப்ரேம்ஸ்லாம் இந்த டைம் லைனில் செட் பண்ண போகிறோம் இல்லையா, அது நல்லா விசிபிளாக இருக்கணும். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணலாம் நான் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எப்படி உங்களோட இன்டர்ஃபேஸ் வேணுமோ அதுமாரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ப்ராஜெக்ட் பேனல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நான் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி, அதாவது இந்த இடத்துல நான் வச்சுட்டு இது ஃபுல்லாகவே என்னோட டிஸ்பிளே சைஸ், அதாவது காம்போசிஷன் பேனலாக நான் வைக்க போகிறேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து நான் இங்கே வச்சுட்டேங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ப்ராஜெக்ட் பேனல் வந்து இங்கே வந்துடுச்சு. அதே தாங்க எஃபெக்ட் அண்ட் கண்ட்ரோல்ஸ், அதை கிளிக் பண்ணுறேன். அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் பேனல் இங்கே வச்சோம் இல்லையா சைடில், அதிலே நான் வச்சுட்டேங்க. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே என்னோட காம்போசிஷன் பேனலாக வந்து இருக்குது. இங்கே நல்லா எனக்கு விசிபிளாகவும் இருக்குது பார்த்து ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் நல்ல நீளமாக இருக்குது. இதுவுமே எனக்கு வந்து கீ ஃப்ரேம்லாம் செட் பண்ணி பார்க்குறதுக்கும் இன்னும் வந்து விசிபிளாகவே எனக்கு இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ப்ராஜெக்ட் இம்போர்ட்லாம் வந்து பண்ணுவோம். எனக்கு மற்ற இது எல்லாமே வந்து இங்கே வந்து இருக்கிறதும் எனக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட உங்களோட இன்டர்ஃபேஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுமாதிரி செட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒன்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ செட் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ இதே செட்டப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். அது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஸோ இந்தமாரி செட் பண்ணதுக்கப்புறம் விண்டோஸ் போய்க்கோங்க. விண்டோஸ் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அஸ் நியூ ஒர்க் ஸ்பேஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மை இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் நேம் வந்து கொடுத்துக்கிறேங்க. ஸோ நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே கிளிக் பண்ணுறேன். ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸ், அதாவது நான் இங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து சேவ் ஆயிடுச்சுங்க. ஸோ நான் அது வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். இப்போ நான் டிஃபால்ட்லேயே வைக்கிறேன். டிஃபால்ட்டில் வச்சோன்னா முன்னாடி இருந்தமாரி இது வந்துடுச்சு. ஸோ நான் செட் பண்ணி வச்சது எனக்கு வேணும்னா அது எப்படி ஓப்பன் பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ நீங்கள் விண்டோஸ் போய்க்கோங்க. விண்டோஸ் போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ் போய்க்கோங்க. ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டிஸ்பிளே ஆகிருந்துச்சு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். அதுலேயே நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்க இல்லையா, மை இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம இன்டர்ஃபேஸ் செட் பண்ணி சேவ் பண்ணது வந்து வந்துடும். இதில் இங்கே ஒர்க் பண்ணிக்கலாங்க.
ஓகேங்க. எகைன் நான் டீஃபால்ட்லேயே வச்சுட்டு, அங்க என்னென்ன பேனல்ஸ்லாம் வந்து இருக்கு, அந்த இன்டர்ஃபேஸ்ல அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேங்க. நான் டீஃபால்ட்ட வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எகைன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீஃபால்ட்டான இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிடுங்க. ஸோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் காம்போசிஷன் பேனல்ங்க. ஸோ இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அனிமேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணாலும் வீடியோவா இங்க தான் அது வந்து டிஸ்ப்ளே ஆகுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேனலுங்க. நம்ம எந்த ஒரு ஃபைல்ஸாக இருந்தாலும் இங்கே தான் இம்போர்ட் பண்ணுவோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுதான் டைம்லைனுங்க. இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபைல்ஸ்லாம், அது எல்லாமே இங்கே வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோங்க. ஸோ இங்கே தான் இந்த கீ ஃப்ரேம்லாம் செட் பண்ணி ஒவ்வொன்றா அனிமேஷன்லாம் இங்கே தாங்க நடக்கும். அது டிஸ்ப்ளே ஆகிறது தான் இந்த இடங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பேனல்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குங்க. இங்கே நம்ம வந்து இந்த இமேஜ் எல்லாம் எடிட் பண்ணுறோம் இல்லையா, கீ ஃப்ரேம்லாம் வச்சு செட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கணும்னா அதுக்கான பேனல்ஸும் இங்கே தான் இருக்கும். டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட்டோட சைஸு, ஃபாண்ட்டோட நேம்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா அதோட பேனல்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து இருக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேனல்ஸ் வந்து இருக்குங்க. நீங்கள் அது வேணும்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எந்தெந்த பேனல்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டூல் பாருங்க. இங்கே வந்து செலெக்ஷன் டூல்ஸ் அதுமாரி நிறைய வந்து இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்லைனுக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ், அது டூல்ஸ் வந்து இருக்குங்க. இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா அப்கமிங் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேங்க. அடுத்து காம்போசிஷன் எப்படி கிரியேட் பண்றது, ப்ராஜெக்ட் பேனல்ல எப்படி ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்றதுங்கிறத பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.